என் இனிய மாணவர்களுக்கு வணக்கம். ஒய் ஐ எம் அ ப்ரௌட் சிவில் இன்ஜினியர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஐ லைக் சிவில் இன்ஜினியரிங். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. எந்த ஒரு கண்ட்ரியை பற்றி நம்ம பேசும்போதும், இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ராஜாவே எடுத்து பேசிப்பாருங்க. நம்ம ராஜராஜ சோழனை பற்றி பேசும்போது நம்மளுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக நினைவுக்கு வர்றது வந்து துறையுடையார் கோயில், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில். ஸோ அதே மாதிரி அசோகரை பற்றி பேசும்போது அவருடைய மிகப்பெரிய கட்டுமானங்கள், சாலை எங்கும் மரங்களை நட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். ஸோ இது எல்லாமே ரோமன் எம்பையரை பற்றி பேசினாலும் அவங்களுடைய மிகப்பெரிய கட்டுமானம், அவங்களுடைய மிகச்சிறந்த ரோமன் காங்கிரீட்டு, அதை பற்றின ஒரு விஷயங்கள் தான். சிங்கப்பூர் பற்றி காட்டும் போதும் கோலாலம்பூர் டவர்ஸ், எனி கண்ட்ரி ஃபார் தட் மேட்டர், வென் வி டாக் அபவுட் தெம், they will show large beautiful buildings, monuments, bridges, இந்த மாதிரி தான் காட்டுவாங்க. A face value of a country always represented by civil engineering marvels. இது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு. ஸோ நம்ம நாட்டுக்கு நம்ம ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பெருசாக செஞ்சிட முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் சின்ன வயசுலேருந்தே இருந்தது. ஸோ அதனால் சிவில் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணி சிவில் இன்ஜினியரிங்கை படிச்சுட்டு மத்திய பொதுப்பணித்துறையில் இளநிலை பொறியாளராக எனக்கு இந்தோ பங்களாதேஷ் பார்டரில் ஜாப் கிடைச்சிது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லி சிவில் இன்ஜினியரிங்கில் தான் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்கள் லைஃப் ஸ்பேனை தாண்டி இருக்கும். 12th முடிச்சுட்டு ஏன் வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் கட்டிடக்கலை பொறியியல் ஏன் வந்து சூஸ் பண்ணணும், எதுக்கு அதை செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி. அதுக்கு பலவிதமான ரீசன் இருக்கு. மிக மிக முக்கியமான ஒரு ரீசன் சொல்றேன். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பாருங்க. சிவில்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பில்டிங் கட்டுறது, எங்கேயாவது பில்டிங் கட்டுறத நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி பார்ப்பீங்களா? உங்களுக்கு பில்டிங் கட்டுறதை பத்தி ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட், அது மேல ஒரு ஈர்ப்பு இருக்கா அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு ஈர்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சிவிலை விட மிகச்சிறந்த ஒரு கோர்ஸு, ஒரு ஆத்ம திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு கோர்ஸு, ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் லைஃப்ல எப்பயுமே செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். அதை கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸாகவும், ப்ளஸ் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸாகவும் இருக்கும். ப்ளூ காலர் ஜாபுக்கு யாரெல்லாம் தயார், யாரெல்லாம் இந்தியன் ஆர்மிக்கு போக தயார் அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் வந்து ப்ளூ காலர் ஜாபுக்கு தயாரா இருக்கீங்களோ, யாரெல்லாம் நிறைய மிகப்பெரிய பில்டிங் இன்ஜினியர்ஸா வரணும், மிகப்பெரிய பிரிட்ஜஸ் கட்டணும் அப்படின்ற விருப்பம் இருக்கவங்க, அப்படின்ற நாட்டம் இருக்கவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக சிவில் சூஸ் பண்ணலாம். There are lot of students who are earning within 4 years or 5 years 80,000 90,000 salary வாங்குறாங்க, நல்லா செட்டில் ஆயிருக்காங்க. அது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் நீங்க எப்படி பிளேஸ் ஆகுறீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா சப்ஜெக்ட் நல்லா படிப்பீங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் இந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இன் மை டொமைன் சிவில் இன்ஜினியரிங்ன்றது ஆலமரம்னு சொன்னா கூட ரொம்ப கம்மியாகும். அதோடைய விடுதிகள் ரொம்ப பெருசு, வேரியஸ் பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ எங்க மத்திய பொதுப்பணித்துறையிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் பயங்கரமா ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. பிம் பேஸ்டு மானிட்டரிங்காக நிறைய சிவில் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க, கேட் டிசைனர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் சாஃப்ட் ஸ்கில் பேஸ்டு சிவில் இன்ஜினியரிங். இது எல்லாமே வாக் த்ரூ ப்ரெசன்டேஷன்ஸ், அந்த மாதிரி விஷயங்களுக்கு தேவைப்படுது. பிளானிங்க்கு நிறைய தேவைப்படுது. எஸ்டிமேட்டிங் அண்ட் காஸ்டிங் ஆட்டோமேஷன் போயிட்டு இருக்கு, அதுக்கு தேவைப்படுது. வெறும் பில்டிங் கட்டுறது மட்டுமே, அதாவது ரெசிடென்ஷியல் பில்டிங் கட்டுறது மட்டுமே சிவில் கிடையாது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன தேவைன்னா வெரி குட் நாலேஜ் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங், நாட் ஜஸ்ட் சிவில் இன்ஜினியரிங். நானும் படித்தேன் அப்படின்றத விட இன்ட்ரெஸ்டோட அந்த சப்ஜெக்டை நல்லா புரிஞ்சு, நல்ல சாஃப்ட் ஸ்கில்லோட ஒரு குவான்டிட்டி சர்வேயிங் அண்ட் ப்ளஸ் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய ஃபீல்டு விசிட்லாம் போயிட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அப்டேட் பண்ணிக்கிட்டு நம்மளே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிவில் இன்ஜினியர்ஸுடைய தேவை மிக மிக அதிகம், ரொம்ப அதிகம்.
நிறைய சிவில் இன்ஜினியர்ஸ் உடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. இன்னொரு மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, 12th முடிச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸு சிவிலில் ஏன் ஜாயின் பண்ண மாட்டேன்றாங்க. இந்த கொஷினை வந்து நான் ரெண்டாக ஃபீல் பண்ணுறேன். பாயிண்ட் நம்பர் 1, த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ வாண்ட் டு பி எ சிவில் இன்ஜினியர், ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இது ஒயிட் காலர் ஜாப் கிடையாது, இது வந்து ப்ளூ காலர் ஜாப். உழைப்பதற்கு தயாராக இருப்பவங்க எல்லாம் சிவிலுக்கு வாங்க. அந்த மாதிரி உழைப்பதற்கு தயாராக இருந்து சிவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த டைமண்ட் மைன் மாதிரி. ஸோ வி கேன் கீப் ஆன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், ஒரு அவங்க கூட ஜாயின் பண்ண ஒரு ஒரு சிவில் இன்ஜினியர் அவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வேற ஒரு இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸில் போய் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு ஃபர்ஸ்ட் மாதமே போவார், ஒரு ஒரு ஏசி ரூமில் போய் உட்காருவார். இவர் பார்த்தீங்கன்னா வெயில் நின்று காங்கிரீட் போட்டுருப்பாரு. ஸோ ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பேரிசன் கிடையாது. சிவில்ன்றது ஒரு அகைன் எக்ஸைட்டிவ் லைக் இட்ஸ் அ டைமண்ட் மைன். என்னடா இம்மீடியட் ரிசல்ட்ஸ் இருக்குமா அப்படின்னா, இம்மீடியட் ரிசல்ட்டை விட உங்களுடைய நாலேஜ் அண்ட் ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணிட்டே போயிட்டு இருக்க உங்களுடைய வயது முதிர்ச்சி, உங்களுடைய அனுபவ முதிர்ச்சி, இது ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை பேஸ் பண்ணி உங்களுடைய சேலரி இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். There are many civil engineers who are earning more than 5-digit salary, 6-digit salary. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. At the age of 50 and above, there are a lot of engineers who are earning more than 5 lakh rupees per month. ஏர்ன் பண்றவங்க இருக்காங்க. 2017 passed out ஒரு ஸ்டூடெண்ட், என்னுடைய ஸ்டூடெண்ட், டெல்லியில போஸ்டிங். he is earning around 80,000 rupees and he is aiming for northeast and other countries. Throughout the continent என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. So it's a beautiful network. Only thing is that you should be ready to take the challenge. That is how it goes. சிவில் இன்ஜினியர் ஏன் ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம்னா, அதுவும் தமிழன் வந்து தமிழனுக்கு தெரிஞ்சதே மிகப்பெரிய ஒரு விஷயமே வந்து கட்டிடக்கலை தான். நிறைய எக்ஸாம்பிள் சான்றுகள் எல்லாமே இருக்கு, நிறைய சான்றுகள் இருக்கு. எத்தனை கோயில்கள் இருக்கு, பாண்டியர்களுடைய கோயில், பல்லவர்களுடைய கோயில், சோழர்களுடைய கோவில். ஸோ நம்மளுக்கு இந்த செங்கல்ல இருந்து ஜாயின் ஃப்ரீ மேசனரி ஒர்க்ல இருந்து 1000 வருடங்கள் தாண்டி வாழக்கூடிய பில்டிங்கை கட்டுறதுக்கான திறமையிலிருந்து எல்லா திறமைகளும் படைத்தவன் நம்ம ஜீன். நம்மளோட மிகச்சிறந்த சிற்பம் செதுக்கிறதுக்கு இந்த உலகத்திலேயே யாரும் கிடையாது. நம்ம ஜீன்லயே இருக்கு கட்டிடக்கலை. காவிரி பூம்பட்டினம் கடலுக்குள்ள அழிஞ்சு போச்சு, சுமேரியா கண்டம் கடலுக்குள்ள அழிஞ்சு போச்சு. அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கட்டிடக்கலை. மிகப்பெரிய சிற்பங்கள், ஓவியங்கள், பண்டைய கால நாகரிகம் எல்லாமே தொன்று தொட்டு தமிழனுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே வந்து கட்டிடக்கலைப்பா. அதனால ஏன் சிவில் படிக்கணும்ன்றது இல்லை, நீ தான் சிவில் படிக்கணும். ஸோ சிவில் படி, ஃபியூச்சர் ரெடி, சரவெடி. ஹேவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.